காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆனா இந்த கோவில்ல இருக்க அத்திவரதரோட வரலாறு பல லட்சம் வருடங்களுக்கு முற்பட்டது. ஸ்ரீரங்கம் திருப்பதிகளுக்கெல்லாம் முதன்மையானது அத்திவரதர் வரலாறு. ஒருமுறை பிரம்மதேவர் விஷ்ணு பகவான சங்கு சக்கரம் கதை தாமரை 4 கரங்களுடன் தரிசிக்க விரும்பி இருக்காரு. கடுமையான தவம் இருந்திருக்காரு. பிரம்மதேவரோட தவத்தில் திருப்தி அடையாத விஷ்ணு பகவான் ஒரு புஷ்கரணியின் வடிவில் தோன்றி பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. புஷ்கரணியின் வடிவில் திருமாலை காண இயலாத பிரம்மதேவர் மறுபடியும் தன்னோட தவத்தை மேற்கொண்டிருக்காரு. அந்த சமயத்துல திருமால் ஒரு காட்டின் வடிவத்தில் தோன்றி பிரம்மாவுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அந்த காடு தான் இன்னும் நைமிஷாரண்ய காடுன்னு அழைக்கப்படுது. காடாக தோன்றிய விஷ்ணு பகவானோட உருவத்தில் பிரம்மதேவர் மறுபடியும் திருப்தி அடையல. அப்போ அந்த இடத்துல பிரம்மதேவருக்கு ஒரு அசரீரி சத்தம் கேட்டிருக்கு. திருமாலை 4 கரங்களுடன் தரிசிக்க வேண்டுமெனில் 100 அஸ்வமேத யாகங்கள் நடத்தணும். 100 அஸ்வமேத யாகங்கள் செய்யணுமான்னு மலைச்சு போன பிரம்மதேவருக்கு காஞ்சியில் செய்யப்படும் ஒரு அஸ்வமேத யாகம் 100 அஸ்வமேத யாகத்திற்கு சமம்ங்கிறத உணர்ந்திருக்காரு. காஞ்சியில் அஸ்வமேத யாகம் நடத்த முடிவெடுக்கிறாரு பிரம்மதேவர். இந்த அஸ்வமேத யாகத்தில் கலந்து கொள்ள சரஸ்வதி தேவி கால தாமதமாக காஞ்சிக்கு வந்ததால் பிரம்மதேவர் காயத்ரி தேவியை படைச்சி அவங்க கூட ஒன்னா சேர்ந்து விஷ்ணு பகவானோட தரிசனம் பெற அஸ்வமேத யாகத்தை நடத்துறாரு. இதை தெரிஞ்சு கோபப்பட்ட பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி, நான் இருக்க வேண்டிய இடத்துல வேறொரு பெண் அமர்ந்து யாகம் நடத்துறதான்னு யாகசாலையை மூழ்கடிப்பதற்காக வேகவதி ஆறா உருவெடுத்து கடும் கோபத்தோட பாய்ந்து வராங்க. பிரம்மதேவர் நடத்தும் யாகத்தை காக்க நினைத்த விஷ்ணு பகவான் வேகவதி ஆற்றின் நடுவில் சயன கோலத்தில் படுத்து வேகவதி ஆற்றோட வேகத்தை குறைச்சி திசை திருப்பி விட்டுருக்காரு. பிரம்மதேவரோட யாகமும் நல்லபடியா நடந்து முடியுது. பிரம்மதேவரோட ஆசைப்படி விஷ்ணு பகவான் 4 கரங்களுடன் கையில் கதை சங்கு சக்கரம் தாமரை பூ அணிந்து வரதராஜராக காட்சி கொடுத்திருக்காரு. பிரம்மாவை விஷ்ணு பகவான் சோதிக்க நினைச்சாலும் அவரோட யாகத்தை காப்பாத்தினதால 30 முக்கோடி தேவர்களும் திருமாலின் கருணையினை எண்ணி அவரை வணங்கி விரும்பிய வரங்களை வாங்கி இருக்காங்க. வேண்டிய வரத்தை அழித்ததால் வரதருங்கிற பெயரோடு விஷ்ணு பகவான் அழைக்கப்பட்டிருக்காரு. காஞ்சிபுரம் கா என்றால் பிரம்மா, அஞ்சிதம் என்றால் வழிபட்டவர். பிரம்மதேவர் வழிபட்ட ஸ்தலம் தான் காஞ்சிபுரம்னு அழைக்கப்பட்டிருக்கு. இன்றும் பிரம்மதேவர் சித்திரை மாத பௌர்ணமி நள்ளிரவில் அத்திவரதரை தரிசிக்க வரதா நம்பப்படுது. கிருதயுகத்தில் பிரம்மதேவர் தரிசித்த விஷ்ணு பகவானோட உருவத்தை தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை கொண்டு அத்தி மரத்தால் செய்ய சொல்லியிருக்காரு பிரம்மதேவர். அப்படி ஒரு முறை யாகம் செய்து விஷ்ணு பகவானை வழிபட்ட போது அத்தி மரத்தால் ஆன விஷ்ணுவின் மீது நெருப்பு பற்றுச்சான். பிரம்மதேவருக்கு என்ன செய்ததுனே தெரியல. அப்போ விஷ்ணு பகவானை தன்னை நீருக்குள் வைக்குமாறு பிரம்மதேவருக்கு ஆணையிட்டிருக்காரு. விஷ்ணு பகவானை குளிர்விக்க புனித புஷ்கரணியில் வைத்து பிறகு 40 நாட்கள் கழித்து எடுத்து 1 மண்டலம் வரை வழிபட்டு வந்ததாக புராண கதையில சொல்லிருக்காங்க. அத்திவரதர் இருக்க இந்த புஷ்கரணி தீர்த்த குளம் எப்பவுமே வற்றாதான். அந்த சிலை தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலோட மூல விக்கிரகமா இருந்திருக்கு. ஆனால் வரலாற்று ரீதியாக என்ன காரணம் சொல்றாங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு வரை மக்கள் இந்த அத்திவரதரை தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல வழிபட்டு வந்திருக்காங்க. இஸ்லாமியர்கள் படையெடுத்து தமிழகத்தை ஆக்கிரமித்த போது அத்திவரதரை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்னு முடிவெடுத்த அந்த கோவிலோட தர்மகர்த்தா குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரர்கள் அத்திவரதரை காஞ்சிபுரம் கோவிலில் உள்ள புஷ்கரணியின் உள்ளே மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. இந்த விஷயம் இவங்க 2 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியல. 40 வருஷமா கோவில்ல மூல விக்கிரகம் இல்லாததால எந்த பூஜையுமே நடக்காம இருந்திருக்கு. சில வருஷத்துல அந்த 2 சகோதரர்களும் கூட இறந்து போயிடுறாங்க. அவங்களோட மகன்கள் 40 வருஷத்துக்கு மேல விக்கிரகத்தை எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சிருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. உற்சவமூர்த்தி சிலைகள் மட்டும் உடையார்பாளைய காட்டுல இருந்து கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருக்காங்க. அத்திவரதர் இல்லாததால காஞ்சிபுரம் பக்கத்துல உள்ள சிவரத்தில் இருந்து தேவராஜ பெருமாளை கொண்டு வந்து பூஜை செஞ்சிருக்காங்க. அத்திவரதரும் தேவராஜ பெருமாளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்ததால வரதராஜ பெருமாள் கோவில்ல தொடர்ந்து வழிபாடு நடத்தப்பட்டிருக்கு. 1709 ஏதோ ஒரு காரணத்திற்காக கோவில் குளத்துல இருந்து நீர் முற்றிலுமாக இறைக்கப்பட்டிருக்கு. அங்க அத்திவரதரோட சிலை தென்பட்டிருக்கு. அப்போ கோவில் சேவகர்கள் அத்திவரதரை வெளியே எடுத்து 1 மண்டலம் 48 நாட்கள் பூஜை செஞ்சு மறுபடியும் 40 ஆண்டுகள் நீருக்குள் வைக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அத்திவரதர் தண்ணிக்குள்ள போறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும்
தன்னோட சுய விருப்பத்தால தான் அத்திவரதர் தண்ணிக்குள்ள இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த சிலையை 40 வருஷத்துக்கு ஒரு முறை வெளியில எடுத்து ஆலயத்தின் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள வசந்த மண்டபத்துல 48 நாட்கள் வச்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்துல 2 விதமான சேவைகள் செய்யறாங்க. முதல் 24 நாட்கள் அத்திவரதர் சயன கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. அடுத்த 24 நாட்கள் அத்திவரதர் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து ஆசி வழங்குறாரு. இந்த அத்திவரதரை வணங்குறதால மோட்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கையும் மக்கள் கிட்ட பரவலா இருந்து வருது. அத்திவரதரை 3 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செஞ்சிருக்காங்க. 1979ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி அத்திவரதர் சிலை குளத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதன் பிறகு 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2019ல அத்திவரதர் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சாரு. அத்திவரதரை இனிமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம 40 வருஷம் காத்திருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா அதெல்லாம் கூட தேவையில்லை. அத்தி மரத்தில் செய்யப்பட்ட எந்த கோவில்ல உள்ள பெருமாளை தரிசனம் செஞ்சாலும் அத்திவரதரோட ஆசி முழுமையா கிடைக்கும்னு நம்பப்படுது. அத்திவரதரை போலவே உடுப்பி கிருஷ்ணன் கோவில்ல உள்ள சிலை அத்தி மரத்தால செய்யப்பட்டது. வானமுட்டி பெருமாள் ஆலயம் மயிலாடுதுறை பக்கத்துல கோழிக்குத்திங்கிற சின்ன கிராமத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தின் மூலவர் அத்தி மரத்தை கொண்டு சிலையாக வடிக்கப்பட்டிருக்காரு. பெருமாள் விஸ்வரூபமாக இருந்ததால் வானமுட்டி பெருமாள்னு பெயர் சூட்டியிருக்காங்க. அத்திமரம் 6வது கிரகமான சுக்கிர பகவானோட அருள் நிறைந்த மரம். அத்திவரதர வரப்பிரசாதின்னு சொல்றாங்க. அதாவது கேட்கிற வரங்களை அப்படியே கொடுப்பாராம். அத்திவரதரை போல அத்தி மரமும் வரம் தரும் மரம் தான். அத்திமரம் தத்தாந்திரேயரோட ஒரு அம்சமாவும் இருக்கு. இதுல விஷ்ணு பகவானும் குடியிருக்காரு. அசுரகுரு சுக்ராச்சாரியார் அத்திமரமாக மறுபிறவி எடுத்ததா சதுர்மாஷ்ய மகாத்மியத்துல கூறியிருக்காங்க. எப்பவுமே அத்தி மரத்திற்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல அதிர்வலைகள் அதிகமா இருக்குமா. அதனால அத்தி மர பலகையில உட்கார்ந்து தவம் செய்யும் போது பூமியோட புவியீர்ப்பு விசை நம்ம அதிகமா தாக்காம எந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அந்த மந்திரத்தோட முழுமையான பலனும் நமக்கு கிடைக்குமா. அத்திவரதரின் தோற்றத்தையும் எதனால அத்திவரதர் 40 ஆண்டு காலம் நீரில் மூழ்கடிக்கப்படுறாருன்னு ஆன்மீக ரீதியான புராண வரலாற்றையும் சரித்திர ரீதியாக கூறப்பட்ட காரணத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்க 2019ஆம் ஆண்டு அத்திவரதரை காஞ்சிபுரம் சென்று தரிசனம் செஞ்சீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக காணொளிகளை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.